அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சோமவாதி அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வராது. 2024ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம்னு பார்த்தா இதுதான். இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. சூரிய கிரகணம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்கும். சூரிய கிரகணம் மங்களகரமாக பார்க்கப்படுறதில்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, கிரகணத்தின் போது சூரியன் ராகுவால் பாதிக்கப்படும். இதனால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் 12 ராசிகளில் சில ராசிகளுக்கு அதன் தாக்கம் நிச்சயம் ஏற்படுத்தும். சூரிய கிரகணத்தால் அதிகம் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ராசி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணத்தால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கும். கிரகணத்தின் தாக்கத்தால் வேலையில் பல சிக்கல்கள் உண்டாகும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபத்தில் நிச்சயமாக சரிவு ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பண நஷ்டம் அதிகமாக இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சோமவாதி அமாவாசையில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தால் மிதுன ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பார்த்து செலவு செய்யணும். பண விஷயத்தில் தொடங்கி வாகனம் வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் ஓட்டக்கூடிய வண்டியும் ரொம்ப பொறுமையாக அதில் கவனத்தோடு செயல்படுங்க. இந்த கிரகணத்தால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையோட சில சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூரிய கிரகணத்தின் காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையிலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அனுசரித்து போவது ரொம்ப நல்லது. இருக்கும் வேலையை விடாமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உடல் நலத்தை ரொம்பவும் பராமரிப்பது மிக அவசியம். இந்த சோமவாதி அமாவாசை நாளில் சூரிய கிரகணத்தால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்காமல் போகலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மனம் தளராமல் எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணியிடத்தில் நிச்சயமாக சிக்கல் வரலாம். அதனால் பார்த்து செயல்படுவது நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களையும் கவனமாக இருங்க. இந்த கிரகண நேரத்தில் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக நல்லது. இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யலாம். மிகவும் எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நம்ம அமைதியாகவும் இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை தடை தெரிஞ்சுட்டு போயிடலாம். இந்த சூரிய கிரகணம் திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அதனால் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நம்முடைய இந்தியாவில் பாதிப்பு ஏற்படுத்தாது சொன்னாலுமே சூரிய கிரகணம் அப்படின்னாலே அது ஒரு தோஷம்தான். அதனால் நம்ம எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சூரிய கிரகண நாளில் மட்டும் இல்லை, எல்லா நாள்லேயுமே நம்ம மனசில் பொறுமையோட நம்பிக்கையோட நம்ம எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். நன்றி.